ஹலோ விவசாயம் வணக்கம். வெங்கப்பிரபு இயக்கத்தில் விஜயோட கோட் திரைப்படம் வந்து ட்ரெய்லர் வந்து வெளியாகி பயங்கர ஒரு பரபரப்பாக வந்துச்சு. பல சாதனைகள் வந்து புரிஞ்சிருக்கு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா கடந்த 24 மணி நேரத்தில் வந்து 39 மில்லியன் வியூஸ்கள் வந்து எடுத்திருக்கு. அது மட்டும் கிடையாது, அதில் வந்து 1.5 மில்லியன் லைக்கை வந்து வாங்கி சாதனை படைச்சிருக்கு. இது மட்டும் கிடையாது, நிறைய விஷயம் இந்த ட்ரெய்லர் வந்து கவனிச்சவங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் அடுத்த படத்தோட அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக இந்த விஜயோட கோட் திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக அமையும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. அதுக்கு முக்கிய காரணம் என்ன, விஜய் படம் சமீப காலமாக அவர் வந்து எப்படி நடிச்சிருந்தாலும் அந்த படம் வசூல சம போடும். அந்த அளவுக்கு அவருடைய இதுக்கு முந்தைய படங்கள் பல விதமான விமர்சனங்கள் வந்து பெற்றிருந்தாலும் வசூல்ல பிச்சு உதறிச்சுன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு இன்னைக்கு அதாவது தமிழ்நாட்டிலே நம்பர் 1 நடிகராக இருக்கிறது தான் விஜய். மிகவும் எதிர்பார்ப்போடு வெளிவந்த இந்த கோட் ட்ரைலர்ல வந்து அதுவும் விஜய் ரசிகர்கள்லாம் வந்து பயந்துட்டே இருந்தாங்க. எங்களை வந்து வெங்கப்பிரபு அந்த கடைசியில் வெளியிட்ட அந்த பாட்டு மாதிரி வந்து ஏஐ பயன்படுத்தி ரொம்ப விஜய் கேவலப்படுத்திடுவாரு அப்படின்னு எல்லாரும் பயந்துருந்தாங்க. ஆனாலும் ட்ரைலர்ல வந்து ரொம்ப வந்து எச்சரிக்கையா வந்து வெளியிட்டிருக்காங்க. அதுக்கு முக்கிய காரணம் ஒரு விஷயம் வந்திருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி வெளியான அந்த பாட்டு தான். அந்த பாட்டுல வந்து ட்ரோல் பண்ணி செமையா வந்து கலைச்சிட்டாங்க. அந்த கலாய்ப்பிலே வந்து கோட் படக்குழுவினர் அனைவருமே வந்து அதிர்ந்து போனாங்க. அருமுகடே விஜயிலேருந்து வெங்கப்பிரபுலேருந்து எல்லாருமே வந்து அதிர்ந்து போனாங்க. எங்கள் அந்த படம் வந்து பயங்கரமான விமர்சனத்துக்கு ஆளாயிருமோ அப்படின்னு எச்சரிக்கையா தற்போது வந்து செம்மையா ஒரு ட்ரெய்லர் வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த ட்ரெய்லர் தான் வந்து இந்திய அளவில் பயங்கர ஒரு பீக்ல வந்து போயிட்டு இருக்கு. அதுவும் திரைப்படம் வரும் செப்டம்பர் 5ஆம் தேதி ரிலீஸ். அதனால ரசிகர் மத்தியில் மிகவும் பரபரப்பா வந்து எதிர்பார்க்கப்படுது. விஜயை பத்தி இன்னொரு விஷயம் சொல்லி ஆகணும். விஜய்க்கு வந்து ஒவ்வொரு குடும்பத்திலையும் வந்து கண்டிப்பா ஒரு ரசிகர் வந்து இல்லாம இருக்கவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு விஜயோட மிகப்பெரிய ரசிகர் படம் வந்து இருக்குது. அதுக்காகவே விஜய் கண்டிப்பா அரசியல்ல மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை வந்து பார்க்கலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா நிறைய நடிகர்கள் வந்து பயந்துட்டு இருக்கலாம். இது இன்னைக்கு வருவார் நாளைக்கு வருவார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம். ஆனாலும் வரமாட்டாங்க. ஆனா விஜய் அப்படி கிடையாது. விஜய் வரத்துக்கு முக்கிய ஒரு காரணம் அவரு ஒரு தமிழர். அது மட்டும் கிடையாது, எம்ஜிஆர் பிறகு வந்து ஒரு மக்கள் மனசுல நல்ல ஒரு இடம் பிடிச்சிருக்காரு விஜய். அதனாலேயே இவர் வந்து அரசியல் இறங்கினார்னா கண்டிப்பா இவர் வந்து 100% வந்து வெற்றி பிடிக்கிட்டு வந்து ஏறுவார் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றம் கிடையாது. அந்த ஒரு நம்பிக்கையோடு தான் விஜய் தற்போது வந்து அரசியல் களத்தில் இருந்து இறங்குறாரு. சரி, கோட் படத்தை பத்தி பார்க்கலாம். கோட் படத்துல வந்து என்னென்னலாம் சாதனை பண்ணிட்டு இருக்குன்றத முதல்ல பார்க்கலாம். இந்த படத்துல பார்த்தீங்கன்னா விஜய் வந்து 2 இடத்துல வந்து நடிக்கிறாரு. அதுவும் சின்ன விஜய் தான் வந்து பயங்கரமா பாடாயப்படுத்திருந்தாங்க முந்தின பாட்டுல. ஆனால் அதை தற்போது வந்து சரி பண்ணிருக்காங்க. அது சரி பண்ணி தான் தற்போது வந்து இருக்காங்க. இதெல்லாம் தாண்டி பிரசாந்த் நடிச்சிருக்காரு, பிரபுதேவா நடிச்சிருக்காரு, ஸ்னேகா நடிச்சிருக்காரு, பெரிய ஒரு பட்டாளமே நடிச்சிருக்கு. அதனால மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பும் வந்து கிளம்பியிருக்கு. இதெல்லாம் தாண்டி ஒரு முக்கியமான ஒரு விஷயம், விஜயகாந்த் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் இந்த படத்துல வந்து ஏஐ தொழில்நுட்பம் மூலம் வந்து அவர் வந்து வர வச்சிருக்காங்க. இதனால மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு மட்டும் கிடையாது, விஜயகாந்த் பார்க்கணுன்ற ஆர்வல் எல்லோருக்குமே வந்து இருக்குது. இந்த கோட் திரைப்படம் வந்து ஒரு அரசியல் சார்ந்த ஒரு படமா இருக்கும் அப்படின்னு எல்லோருமே வந்து எதிர்பார்த்தாங்க. அது மட்டும் கிடையாது, இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு அந்த படத்தோட இயக்குனர் வெங்கப்பிரபு. அவர் என்ன சொல்றாருன்னா, இது வந்து அரசியல் சார்ந்த ஒரு படம் கிடையாது, இது வந்து அனைத்து மக்களுக்கும் பிடிக்கக்கூடிய அனைத்து மக்களும் கொண்டாடுற அளவுக்கு எடுக்கப்பட்ட படம் தான் இந்த படம் அப்படின்னு அவரே தெரிவிச்சிருக்காரு. முக்கியமா இதோட டிஜிட்டல் உரிமையை வந்து நெட்ஃபிளிக்ஸ் வந்து கைப்பற்றிருக்கு. அதோட தொலைக்காட்சி ஒளிபரப்பட உரிமை வந்து ஜி தமிழ் நிறுவனம் கைப்பற்றிருக்கு. முக்கியமா இந்த படம் வெளியாகி 2 மாசம் கழிச்சு வந்து ஓடிடில வந்து எதிர்பார்க்கலாம். அது முன்னாடி டிவிலையும் வந்து ஒளிபரப்பாங்க. இந்த ட்ரெய்லர் சாதனை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே வெளியான அஜித்தோட துணிவு திரைப்படம் வந்து 24 மணி நேரத்தில் 30 மில்லியன் வியூஸ் வந்து எடுத்து சாதனை படைச்சது. அதுக்கு பிறகு வந்த விஜயோட லியோ திரைப்படம் 32 மில்லியன் வியூஸ் படைச்சு சாதனை படைச்சது. தற்போது தி கிரேட்ஸ் ஆஃப் ஆல் டைம் கோட் திரைப்படம் இன்னைக்கு 24 ஹவர்ல 39 மில்லியன் வியூஸ் பெற்று சாதனை படைச்சிருக்கு. இதுல முக்கியமா பாத்தீங்கன்னா தமிழ் மொழியில மட்டும் 33 மில்லியன், தெலுங்கு மொழியில 2.5 அதாவது 2.5 மில்லியன் பேர், ஹிந்தியில 3.5 மில்லியன் பேர் அப்படின்னு மொத்தம் 39 மில்லியன் வியூஸ் வந்து இது கடந்து போயிட்டு இருக்கு. இந்த கோட் ட்ரைலர்ல இதெல்லாம் கவனிச்சிருந்திருக்கலாம். தமிழ்ல கில்லி, ஹிந்தியில ஹிந்தி, தெலுங்குல சீனே வேற. கோட் படத்தோட டீஏஜிங் பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு இயக்குனர் வெங்கட்பிரபு. ட்ரைலருக்கு ஏன் இவ்வளவு நாள் லேட் ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே வந்த பாடல்களால தான் இவ்வளவு நாள் லேட் ஆயிருக்கு. அந்த பாடல்களை விட்டு கிழின்னு கீச்சிட்டாங்க. விஜய் அப்படி பண்றாங்க இப்படி பண்றாங்க அப்படின்னு பயங்கரமா கலாய்ச்சி தள்ளிட்டாங்க. இதனால ஒரு வழியா அந்த படக்குழுவினர் அதிர்ச்சியில் உறைஞ்சு போயிருந்தாங்க. இந்த நேரத்தில் தான் இதுக்கு மேலும் வந்து ஹார்ட்வேர் கொடுத்து தற்போது வந்து செம்மையான ஒரு ட்ரைலர் வந்து கொடுத்துருக்காங்க. அதற்காக தான் இவ்வளவு தாமதமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அதற்காக தான் சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்து இந்த ட்ரைலர் வந்து ரெடி பண்ணிருக்காங்க. முக்கியமா ஒரு விஷயம் கவனிக்கிறோம், அதாவது படத்துல வந்து எப்படி இருந்தாலும் பரவாயில்லப்பா, ஆனா முன்னாடி மட்டும் நம்ம வந்து எக்காரணத்தோட கலாய்ச்சி தள்ளக்கூடாது, மீம்ஸ்ல வந்து போட்டு நம்மள தள்ளுவாங்க அப்படின்ற ஒரே விஷயத்துல ரொம்ப கவனமா இருந்திருக்காங்க. அப்பயும் வேற மாதிரி மைக்கேல் ஜாக்சன் அப்படியே வந்து சின்ன விஜயை மாத்திட்டாங்க அப்படின்ற மாதிரி பயங்கரமா மீம்ஸ்ல கலாய்க்கிறாங்க. இருந்தாலும் அந்த அளவுக்கு மோசம் இல்லைன்னு தான் சொல்லலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி வெளியான ட்ரெய்லர் பார்க்கும்போது தற்போது வந்து மிகப்பெரிய அளவுல பயங்கரமா வந்து ஒர்க் பண்றாங்க. பண்ணி விஜய் நல்லா வந்து செதுக்கிருக்காங்கன்னு தான் சொல்லலாம். பல பேர் வந்து பாராட்டிருக்காங்க. அதுல வந்து அஜித்தும் ஒருத்தர். நாளை தீர்ப்புல பார்த்த விஜய் அப்படியே வந்து கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு விஜய் ரசிகர் கொண்டாடிட்டு இருக்காங்க. முக்கியமா நீங்க நல்லா வந்து யோசிச்சு பார்க்கலாம், நாளை தீர்ப்புல வந்து எப்படி விஜய் இருந்தாரோ அதே ஃபேஸ் கட்ல அப்படியே வந்து கொண்டு வந்திருக்காங்க. முக்கியமா நான் நினைக்கிறேன் அந்த நாளை தீர்ப்பு படத்துல இருந்து முதல்ல வந்து எடுத்த அந்த படத்துல இருந்து எப்படிலாம் ஃபேஸ் கட் இருக்கோ அதெல்லாம் வந்து அதுல இருந்து சில வடிவங்களை கொண்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது மட்டும் கிடையாது, அதுக்கு முன்னாடி எடுத்த விஜயோட சின்ன வயசு போட்டோக்கள்லாம் வந்து கலெக்ட் பண்ணி அதெல்லாம் வந்து சேர்த்து தான் இவ்வளவு விஷயத்தை வந்து பண்ணி முடிச்சிருக்காங்க. அஜித் விஜய் ரசிகர்கள் வந்து எங்கேயாவது படத்துல ஏதாவது குறை இருக்கா அப்படின்னு ட்ரோல் செய்யறதுக்காக ட்ரெய்லர்ல பக்கமா வந்து குறை இருக்குது அப்படின்னு தேடி ட்ரோல் செஞ்சுட்டு வராங்க. அது விஷயம் கவனிக்கணும்.
வரைக்கும் காந்தியா இருக்கும் விஜய் குச்சிக்கிட்டே இருந்திருக்காரு அப்படின்னு லைலா விட்ட சினேகா கூற சீனு வருது. அது பிறகு பாத்தீங்கன்னா விஜய் நண்பர்களோட சரக்கடிச்சு பார்ட்டி பண்ணோம். அதே விஜய் அதுக்கு பிறகு பூஜை அறையில இருந்து பட்டையெல்லாம் போட்டுட்டு சாமி ரூம்ல இருந்து மருதமலை மாமணி பாட்டெல்லாம் வந்து பாடிட்டு வெளில வராரு. நல்லா கவனிச்சிருக்கேன், கில்லி படத்துல இதே பாட்டை வந்து பாடிருப்பாரு. அப்ப செம ஒரு ஹிட் அடிச்சது. இது அது ஒரு கிளாசிக் காமெடி ஹிட் தான். அதே மாதிரியே இதுலயும் ரீகிரியேட் பண்ணிருக்காரு வெங்க பிரபு. இதற்கிடையில் தான் இன்னொரு அறிவிப்பு வெளியிருந்திருக்கு. எச் வினோத் இயக்கத்துல விஜய் அடுத்த படத்துக்கு ரெடி ஆகிட்டு இருக்காரு அப்படின்னு. அதாவது இந்த படத்தை முடிச்சிட்டு தான் அரசியல முழுசா வந்து இறங்க போறதாகவும் ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. விஜய் இரட்டை இடத்துல நடிச்சுள்ள இந்த படத்துல மைக் மோகன் வில்லனா நடிச்சிருக்கிறது தான் ரொம்பவே பரபரப்பா பேசப்படுது. இந்த நிலையில வெங்க பிரபு சொன்ன ஒரு விஷயம் எல்லோராலையும் வந்து அதிர்ச்சியா பார்க்கப்படுது. அதுதான் வந்து இந்த படத்தை வந்து அஜித்தே பாராட்டிருக்கிறதா சொல்லப்படுது. கோட் பட ட்ரைலர் பார்த்துட்டு வெங்க பிரபு பாராட்டினதா தெரிவிச்சிருக்காரு. முக்கியமா சென்னையில் நேற்று நடந்த நிகழ்ச்சியில பங்கேற்ற வெங்க பிரபு அஜித் சார் இந்த கோட் படத்தோட ட்ரைலர் வந்து பார்த்தாரு. இந்த ட்ரைலர் பார்த்துட்டு டே சூப்பரா இருக்குடா அப்படின்னும் விஜய்க்கும் படக்குழுக்கும் என்னுடைய வாத்துக்கு சொல்லிடா அப்படின்னு அஜித் சொன்னதாகவும் வெங்க பிரபு தெரிவிச்சிருக்காரு. ஏற்கனவே இவரு அஜித்தை வச்சு மகத்தா என்ற படத்தை வந்து இயக்கியிருந்தாரு. இந்த படம் அஜித்துக்கு மிகப்பெரிய ஒரு திருப்புமுனையை ஏற்படுத்திச்சு. இந்த படத்துக்கு பிறகு தான் அஜித்தோட மிகவும் நெருக்கமா பழகிட்டு இருக்காரு வெங்க பிரபு. இந்த நிலையில வெங்க பிரபு இன்னொரு தகவல் தெரிவிச்சிருக்காரு. அப்படா கோட் திரைப்படத்தோட ட்ரைலர் ரசிகர்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருச்சு, ட்ரைலரே பரபரன்னு இருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. அதே சமயம் விஜய் அண்ணா வச்சு இப்படி ஒரு திரைப்படத்தை தயாரிச்சிருக்காரு அப்படின்னு வெங்க பிரபுக்கும் ஏகப்பட்ட பேர் வாழ்த்து தெரிவிக்கிறாங்க. இதற்கிடையே தான் ட்ரைலர் தொடர்பா செய்தியாளர் சந்திச்சாரு வெங்க பிரபு. அப்ப விஜய் ரசிகர் ஒருத்தர் வந்து என்ன கேட்டிருக்காருன்னா, தமிழக மக்கள் கழக தலைவரிடம் படம் பண்ணிருக்கீங்க, உங்க குடும்பத்திலிருந்து தமிழக மக்கள் கழகத்துல ஒரு எம்எல்ஏ வருவாரா அப்படின்னு கேட்டாரு. உடனே அங்க இருந்த பிரேம்ஜி எழுந்து கையெழுத்து கும்பிட்டாரு. நான் தான் அந்த சாமாவோ என்பது போல சிரிச்சாரு. இதை பார்த்த வெங்க பிரபு என்ன சொன்னாரு அப்படின்னா, எங்க குடும்பத்திலிருந்து ஒருத்தர் விஜய் சாரோட கட்சியில சேருவாரா அப்படின்னு கேக்குறீங்க, நான் இதுக்கு பதில் சொல்லணும். எங்க குடும்பத்துல நாங்க எந்த கட்சியில வேணாலும் சேருவோம், உங்களுக்கு எதுக்கு நான் சொல்லணும், உங்க வீட்டுல ஏதாவது பிரச்சனைனா நான் கேட்கறேனா அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. ஏன்னா ரசிகர்கள் மத்தியிலே கொஞ்சம் சலசலப்பு வந்து ஏற்பட்டுச்சு.